அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய அடுத்த மீட்டிங் தொடங்கி இருக்குது நண்பர்களே. அந்த ஜிஎஸ்டி மீட்டிங்கில் நமக்கு பலவிதமான நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பல விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி முற்றிலுமாகவே எடுக்கப்பட்டுவிடும், பல பொருட்களுக்கு ஜிஎஸ்டி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிஎஸ்டியில் எதுலாம் நமக்கு டேக்ஸு குறைய போகுது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய 56வது மீட்டிங் இன்னைக்கு தொடங்கியிருக்கு நண்பர்களே. இன்னைக்கும் நாளைக்கும் இந்த மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் மிக முக்கியமாக ஜிஎஸ்டியுடைய டேக்ஸ் ஸ்லாப் இருக்குது இல்லையா, அது இப்பொழுதே எப்படி இருக்குது, 5, 12, 18, 28ன்னு 4 ஸ்லாப் இருக்குது இல்லையா. இந்த 4 ஸ்லாபை 2ஆக குறைச்சிடலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. 5 மற்றும் 18 தான் இனிமேல் ஸ்லாபாக இருக்க போகுது. ஸோ மேக்சிமம் நமக்கு ஜிஎஸ்டிங்கிறது 18% இருக்கும் அப்படிங்கிற பார்க்குறோம். இதில் பல விஷயங்கள் ஜிஎஸ்டி ரேட்டு குறைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக சாப்பாட்டு ஐட்டத்துக்கான ஜிஎஸ்டி குறையும், உணவுப் பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறையும், அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அதுக்கான ஜிஎஸ்டிலாம் குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சின்ன கார்களுக்கான ஜிஎஸ்டியை குறைக்க போகிறதாக சொல்கிறாங்க நண்பர்களே. இப்படி கிட்டத்தட்ட 175 பொருட்களுடைய ஜிஎஸ்டி குறைய போகுது அப்படிங்கிற நல்ல செய்தி நம் காதுகளுக்கு எட்டுது. குறிப்பாக நம்மளுடைய டூத்பேஸ்ட் இருக்கு இல்லையா, பேஸ்ட்டு, ஷாம்பு, முகத்துக்கு நம்ம போடுற பவுட்ரு, சோப்பு, இது எல்லாமே இப்பொழுது 18% இருக்குது. அதெல்லாம் 5% குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சாப்பாட்டு ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, எது வெண்ணெய், சீஸு, அது மட்டும் இல்லை ரெடிமேட் சாப்பாடு இருக்குது இல்லையா, நம்ம இது ஊறுகாய், சிப்ஸு கிப்ஸ் எல்லாம் வாங்கி பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அது அப்புறம் இந்த ரெடிமேட் சட்னி, மசாலா பவுட்ரு, லொட்டுலோஸ்க்கெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது 12%, 18% மாறி இருக்குது. அது மொத்தமாக 5% குறைய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக சொன்னோம் அப்படின்னா எல்லா டெக்ஸ்டைல் ஐட்டமும், அதாவது துணி வகைகளும், எல்லா வகையான சாப்பாட்டு ஐட்டமும் 5% கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. அதுக்கு அடுத்தது மிக முக்கியமாக நம்ம டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்பொழுது 28% வரியில் இருக்கிறது. அதெல்லாம் 18% குறையும், 10% வரி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிறிய கார்களுக்கு, அதாவது 1200 சிசிக்கும் குறைவாக இருக்கிற சின்ன கார்கள் இருக்குது இல்லையா, அந்த கார்களுக்கு இப்பொழுது 28% வரி இருக்குது. அது இனி 18% குறைஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே சமயத்தில் அதில் இன்னொரு இக்கன்னா வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்க, இந்த சின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ தம்மெல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா, சிகரெட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அதோடு இல்லாமல் பயங்கரமான லக்ஸுரி காரு, 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற லக்ஸுரி கார்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொருட்களுக்கு புதுசாக ஒரு ஸ்லாபு போட்டு, அதாவது 40% டேக்ஸ் போடலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது நண்பர்களே. அது எப்படி போடுறாங்களா அப்படிங்கிறது நாளை மாலைக்குள்ளாக தெரிஞ்சிடும் நமக்கு. ஆனால் இதில் நம்ம டாஸ்மாக் வராது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிக்கணும். அது காரணம் என்னென்னா, மாநில அரசுகள்லாம் இந்த சாராயத்தின் மூலமாக, இந்த லிக்கர் விற்கிறாங்க இல்லையா, மதுபானங்களை விற்பதன் மூலமாக பெரிய அளவில் தாங்கள் லாபம் ஈட்டி வர்றாங்க. அதில் அவங்களே வரி போட்டுக்கிறாங்க, எவ்வளவு வேணுமோ ஸ்டேட் கவர்மெண்ட்டே வரி போட்டுக்கிறாங்க. அது ஜிஎஸ்டியில் வராதனால அதை மத்திய அரசு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு தான் எவ்வளவு சதவீதம் அதில் வரியை ஏற்ற முடியுமோ, விலையை ஏற்ற முடியுமோ அதை ஏற்றுவாங்க. அதற்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குது. இதை ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு இந்த மாதிரி 5%, 18% அப்படின்னு ஒரு ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வரணும் இந்தியா முழுவதும் அப்படின்னு பல காலமாக மத்திய அரசு கேட்டு வராங்க. அதற்கு தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்கள் மறுத்து வர்றாங்க. அதில் தங்களுக்கு பெரிய வருமானம் வருது, அதனால் நாங்கள் அதை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் நிலைமை. இப்பொழுதும் கூட அவங்க அதை ஏற்றுக்கிறதாக இல்லை.
இதற்கிடையே இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லணும் நண்பர்களே, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்டியை குறைக்கிறேன், உங்களுக்குலாம் தீபாவளி கிஃப்டாக நாம் இதை கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரோ இல்லையோ, அதிலிருந்து பல மாநில அரசுகள் இதை எதிர்த்து கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தமிழக அரசு உட்பட. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி குறைச்சிங்கன்னா எங்களுக்கு வருமானம் குறைஞ்சி போயிடும், அதனால் நீங்கள் குறைக்காதீங்க ஜிஎஸ்டியை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உட்பட பல மாநில அரசுகள், குறிப்பாக எதிர்க்கட்சி ஆளுகிற மாநில அரசுகள்லாம் இப்படி ஒரு டிமாண்டை வச்சிருக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. அதற்கு பிறகு தமிழக அரசு கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்படி நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா அதனால் எவ்வளவு வருமானம் எங்களுக்கு இழப்பு ஏற்படுதோ அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும், மத்திய அரசு எங்களுக்கு கொடுத்துடணும். எப்படி நமக்கு வரி குறைச்சா கூட மாநில அரசு விடமாட்டேங்குது. மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறேன்னு சொன்னால் நம்முடைய மாநில அரசு விடமாட்டேங்குது, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஜிஎஸ்டி போடுறாங்க, ஜிஎஸ்டியில் வர வருமானத்தில் எங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னு வேற நம்ம மாநில அரசுகள் இந்த மாதிரி மத்திய அரசை பற்றி பேசிக்கிட்டும் இருக்கிறாங்க. வேடிக்கையான வாழ்க்கை. மாநில அரசுகள் கேட்கறது காம்பன்சேஷன் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன முடிவு பண்ணுவாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலில் அப்படிங்கிறது தெளிவாக இன்னும் தெரியல நண்பர்களே. மாறாக வருடம் மாநில சைஸை போல, மாநிலத்துடைய வருவாயை போல 40,000 கோடியிலிருந்து 50,000 கோடி ரூபாய் வரைக்கும் மாநில அரசுகளுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் முன்வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க நண்பர்களே. அது எப்படி எந்த அடிப்படையில் முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நாளைய பொழுது நமக்கு நல்ல பொழுதாகவே முடியும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அத்தியாவசியமான பொருட்களின் மீதெல்லாம் விதிக்கப்படுகிற வரி சுத்தமாக எடுக்கப்படும் அல்லது அதனுடைய அளவு குறைக்கப்படுவது உறுதி. இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எந்தெந்த பொருட்களுக்கு டாக்ஸை குறைக்கணும், எந்த பொருளில் எவ்வளோ இருக்குது அதை எவ்வளோ குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது எந்தெந்த பொருட்களுக்கு டாக்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை, உறுதியாக நடக்க போகிற விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், அதை கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. என்னென்னா, இன்சூரன்ஸ் இருக்குது இல்லையா, லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ். அந்த லைஃப் இன்சூரன்ஸுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கும் தற்பொழுது ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜிஎஸ்டியை முழுமையாக விலக்கி கொள்ள வேணும். இனிமேல் நாம் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டாலோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டாலோ அதுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு ஏற்கனவே எழுதியிருக்கிறாங்க. அதை ஜிஎஸ்டி கவுன்சில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்குது. அதனால் இனிமேல் நாம் எல்ஐசிக்கோ அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கோ நாம் ப்ரீமியம் கட்டினோம்னா அதுக்கு டாக்ஸ் இருக்காது அப்படிங்கிற சந்தோஷமான விஷயத்தையும் நாம் பகிர்ந்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். தவறாமல் எந்தெந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை முழுசாக தூக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.